சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு படம். ஆம், ஒரு சுந்தர் சி சார் படங்கள் மாதிரி ம், நாங்க பண்ண கோவா அந்த மாதிரி அந்த அந்த பேட்டர்ன்ல வந்துட்டு ஒரு ஒரு கலகலப்பா ஒரு ஜாலியா இருக்கிற ஒரு படம் அது. ஸோ விக்ரம் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் கேஷவ் ரெண்டு பேரும் ஆஹ், ரொம்ப என்டர்டெய்னிங்கா இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமா பாபி பாலச்சந்தர் அவர் பத்தி சொல்லணும். ஏன்னா அவர் எவ்வளவு பிஸின்னு யூஎஸ்ல பார்த்தேன் நான். அவர் ஒரு அப்பாயின்மெண்ட்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்கன்ட்டு. ஆம், அவர் வந்து தமிழ்ல வந்து நிறைய படம் எடுக்கணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பிடிஜி ட்ரஸ்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூல்ல வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய கற்றுக்கணும் அவர்கிட்ட இருந்து. அண்ட் இங்கே டோட்டலாக எங்கள் ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மனோஜ் பின்னு சார், அவர் தான் பிடிஜி எல்லாமே எங்கள் சென்னை இதுக்கு. ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இமான் சார் பிஸி ஸ்கெட்யூல் நினைக்கிறேன், இன்னைக்கு வர முடியல சார்னால. அண்ட் தேங்க்யூ அதுல்யா, மணி ஒரு ஒரு பிரதர் இப்போ எனக்கு புதுசா. சூர்யா கணபதி இதுல ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஒரு 10 மினிட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் முதல் படத்துல இருந்து இருக்காரு எனக்கு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் சாம் சார், அவர் டைமிங் வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஸ்பாட்ல பார்த்தா தான் தெரியும். நிறைய கத்துக்கலாம் சார் கிட்ட இருந்து. நான் எனக்கு ஒரு 1 டே தான் இருந்துச்சு, 1 டே ஹாஃப் டே தான் இருந்துச்சு. மிச்சம் வேற காம்பினேஷன் இருந்துச்சு சாரோட. தேங்க்யூ சார். வேற யாராவது? அண்ட் இதுல நடிச்ச ஆனந்த்ராஜ் சார், எங்க அண்ணன் சுனில், ஜான் விஜய், ரெடின் கிங்ஸ்லி, மொட்டராஜன் சார், எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு எல்லாருமே சீனியர்ஸ். அஜய் மாஸ்டர் இதுல வந்து சாங் பண்ணியிருக்காரு, 2 சாங்கு. இந்த இந்த காமெடி பாத்தீங்கன்னா வந்து எவ்ரி சீன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள அது ஷூட் பண்ணி அது ஓகே ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் டே மேல ஆகும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணி அந்த சீன் வந்து முடிச்சுட்டு நம்ம இப்ப ஷூட் போகலாம் அப்படின்னும் போது கரெக்டா அவங்க மனோஜ் பினோ சார் வந்து இன்னும் ஆட் பண்ணி, ஆக்சுவலி ப்ரொடியூசர் தான் வந்து டிலே பண்ணிட்டே இருப்பாரு ஷூட்டை லைட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபன் ஃபில்ம் இது. ஸோ ஜூன் 20th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு ஒரு ஜாலியான படம் இந்த டைம்ல. பசங்களோட ஃபேமிலியோட வந்து எல்லாரும் உட்காந்துட்டு படம் பார்க்குற ஒரு ஒரு ஃபன்னான படம் அது. ஸோ ஸ்கூல்லாம் திறந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஹாப்பியா பார்க்கக்கூடிய படம் அது. ஜூன் 20th ஆவலை நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களோட ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இப்போது வைபவ் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபன், ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ஃபிலிம் தான். ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு நாளுமே வந்து சிரிச்சுட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆன் த கேமரா ஆஃப் த கேமரா எப்போவுமே சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் அதே ஹாப்பியாக நீங்களும் வந்துட்டு பார்க்கும்போது இருக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ ஜூன் 20th ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ பிடிஜி ப்ரொடக்ஷன், பாபி சார் அண்ட் மனோஜ் பினு. அவங்களோட ப்ரொடக்ஷனாக பண்ணுற ஃபர்ஸ்ட் படம். ஸோ நான் ஹீரோயின். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். டிரெக்டர் விக்ரம் ராஜேஸ்வரன், அருண் கேஷவ், தேங்க்யூ. ஏன்னா வந்துட்டு என்னோட கேரக்டர் ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இதுக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு என்னை சூஸ் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எங்களோட கேங் வைபவ், சுனில் ரெட்டி, மணிகண்டன், கிங்ஸ்லி, மொட்டராஜேந்திரன் சார், ஆனந்த்ராஜ் சார், ஜான் விஜய், நிறைய பேர், சாம் சார், ஸோ லிவிங்ஸ்டன் சார் என்னோட அப்பாவா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ், எப்போவுமே மறக்கவே முடியாது. ஸோ அண்ட் ஆல்சோ லைக் எங்களோட அஜய் மாஸ்டர் 2 பாட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். டான்ஸ்லாம் இருந்தது. டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர்.
சும்மா ஒரு காமெடியான ஒரு ஃபைட் இருந்தது. ஸோ அதுவும் ரொம்ப ஃபன்னா, ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணோம். அண்ட் சூர்யா, கணேஷ் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. பட் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், மணி சார் அண்ட் வேணுகோபால் சார் எல்லாருமே வெரி சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எங்களோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் இமான் சார், அவரோட மியூசிக்ல இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். தேங்க் யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் ஜூன் 20th ரிலீஸ் ஆகுது. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் பிரசன்ட் மீடியா. தேங்க் யூ. படாது மழை பெய்தாலும் விடாது வந்திருக்கின்ற மீடியா பீப்புள் அனைவருக்கும், அதை அழகாக ஏற்பாடு செய்திருக்கிற பிஆர்ஓ ரியாஸ் சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல படங்கள், ஜனரஞ்சகமான படங்கள், வித்தியாசமான படங்களை தரணும் அப்படின்னு களம் இறங்கியிருக்கிற இந்த பிடிஜி யூனிவர்சல் கண்டிப்பாக இதே ரூட்டில் போனாங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு ஏவிஎம், ஒரு பிரசாத் அண்டு வாகினி இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாக வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் பாபி பாலச்சந்திரன் சாருக்கும், ஹெட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிற மனோஜ் பினோ சாருக்கும் ரொம்ப நன்றி. சில மாதங்கள் என்னுடைய வீட்டில் உழ வைக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வருமானத்தை சொன்னேன் சார். ஸோ நீட்டான அழகான பேமெண்ட்டை கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர்கள் விக்ரம் அண்டு கேஷவ் ரெண்டு பேரும் அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இரட்டை இயக்குனர்கள் வராங்க. கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்னு நம்ம முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி அந்த வரிசையில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் அழகான ஒரு புரிதல். ஏன்னா எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஜென்ரலாகவே வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும், என் வீட்லேயே பார்த்தீங்கன்னா சோஃபா இங்கே போடலாமா அங்கே போடலாம்னா என் ஒய்ஃபுக்கு எனக்கு 7 மணி நேரம் சண்டை நடந்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வராமல் அதை முடிச்சு வச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரசனை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இது இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி ஒத்து வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். அந்த அளவுக்கு த்ரூ அவுட் த ஃபில்ம் இவங்களோட ரெண்டு பேருடைய ரசனையும் ஒத்து வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான ஜாலியான ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் படத்திலேயே இவ்வளோ ஸ்டார் காஸ்ட், இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இதில் இருக்கிற கஷ்டங்களை நான் அப்படியே கண்கூடாவே பார்த்துருக்கேன். அவர் டேட் இருந்தா இவர் டேட் இல்லை, இவர் டேட் இருந்தார்ல, எல்லாரையும் ஒன்னா பிடிச்சி கோத்து இழுத்து நினைச்ச விஷயத்த பண்ணா அது பட்ஜெட்டுக்குள்ள பண்ணுன்ற அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கு இந்த படத்துல. சீரியஸாவே இந்த மாதிரி படங்கள் முதல் படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு 10 கல்யாணம் பண்றதுக்கு ஈக்குவல் ப்ரெஷர் சார் அது. ஸோ அதை ரெண்டு பேரும் முதல் படத்திலேயே சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பா எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரெட் கார்பெட்டு இந்த திரையுலகத்தில் இருக்கு. அவங்க பேக்ரவுண்டும் வேற. அப்பா அமரன் படம், பழைய கார்த்திக் சார் படம் எடுத்த ராஜேஸ்வரோட பையன் அவரு. ஸோ அந்த ரத்தத்திலே இருக்கு அந்த இது. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். பெரிய இடத்துக்கு வரணும். எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல காமெடி தான் இந்த இது. என்னோட பேரா வர்றது, என் கூட இருக்கிறது பிபின் குமார் தான் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு லாரல் ஹார்டி காம்பினேஷன்ஸ் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது படத்தில் நடிச்சதை தாண்ட எனக்கு கேரவன் மேட்டும் எனக்கு பிபின் குமார் தான். சில நேரம் கேரவன் வந்து டபுள் டோர் வரும், சில நேரத்தில் 4 டோர்லாம் வச்சு வரும். உள்ளுக்குள்ள இடமே இருக்கிறதே இருக்கும். மனோபாலாவே படுத்தாருன்னா பாதி பாடி வெளியில இருக்கிற அளவுக்கு ஒரு கேரவனா இருக்கும். அதில் பிபின் குமார் இருக்காரு இல்லையா, நல்ல வசதியாக உட்காந்துட்டு வாங்க சாம்ஸ் வந்து உட்காருங்க அப்படிம்பாரு. இவருக்கு நடுவில் பூந்து சிக்கி சின்ன பண்ண மாறதுக்கு ஓரமாக சேர போட்டு உட்காந்துலான்ற அளவு இருக்கும். பட் வெரி ஸ்வீட் பர்சன்ஸ். எனக்கு இந்த படத்தின் மூலியமா கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு அந்த பிபின் குமாரோடது. ரொம்ப சந்தோஷம். அதற்கு பிறகு ஒரு கூல் ஹீரோ அப்படின்னா வைபவ் சார். எப்போதுமே அவர் அவர் பந்தாவா இருந்து பார்த்ததே இல்லை. எப்போதுமே ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்காரு. அவங்க அழகான ஒரு ஹீரோயின் அதுல்யா. ஸோ நல்ல சாங்கு, அதுக்கு இமான் கேரண்டியா இருக்காரு. நல்ல பாட்டு, நல்ல ஃபைட்டு, நல்ல சிரிப்பு, ஒரு ஃபன் ரைடு மாதிரி ஒரு படம். அழகா மணிகண்டன் ராஜேஷ்லேருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இதில் சும்மா அசத்தி தூள் கிளப்பியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கான அற்புதமான ஒரு படமா கண்டிப்பா இருக்கும். ஃபன்னுக்கு குறைச்சல் இல்லை, காமெடிக்கு குறைச்சலே இல்லை. இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. தொழில்நுட்ப கலைஞர்லேருந்து அத்தனை பேரும் இதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக உழைச்சிருக்காங்க. எனக்கும் ஒரு திருப்தியான ஒரு படமா இந்த படம் இருக்கு. இந்த படம் வெற்றி பெற நானும் வாழ்த்துகிறேன், நீங்களும் வாழ்த்துங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ அகேன் ஃபார் ஷோயிங் அப். பயங்கர மழை, பயங்கர டிராஃபிக், பட் ஆல் ஆஃப் யூ ஆர் ஹியர். வெரி கிரேட்ஃபுல் தட் யூ ஆர் ஹியர். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணுறது இந்த படத்தில் ஒரு கேமியோ. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமியோ. பட் 2 days, ஐ திங்க் டிசம்பர் 2023 நாங்கள் ஷூட் பண்ணோம் இந்த படத்துக்கு. ஸோ 2 days முன்னாடி எனக்கு தெரியாது இந்த படம் நான் பண்ண போகிறேன்னு. ஸோ ரொம்ப சடனாக நடந்த ஒரு விஷயம். பட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரோல்ஸ் டில் டே தட் ஐவ் டன்.
So I'm very grateful that Vikram considered me to do this role. Thank you, Vikram, for having me. And I know Manoj for a very, very long time. He's a very dear friend, and I'm very happy to be part of his film. And நாலு நாள் தான் இருந்தேன் அப்படின்னாலும் அவங்களாம் ஆல்ரெடி நிறைய ஷூட் பண்ணாங்க. பட் ஆல் ஆஃப் தெம் மேட் மீ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. ஃபுல் குட் எனர்ஜி ஆன் செட். எல்லாருமே ஹாப்பியாக ஷூட் பண்ணாங்க. ஸோ we had a lot of positivity on set. I hope அது உங்களுக்கு translate ஆகும் on screen. It's a very funny film. I hope all of you come and watch it and have fun. Thank you for having me. தேங்க்யூ. குட் ஈவினிங். எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த மழையில் வந்துட்டு நீங்கள் வந்தது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல ஆரம்பிக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் முன்னாடி வந்துட்டு ஒருத்தர்கிட்ட நான் ஒரு கதையை சொன்னேன், ஒரு ஐடியா சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அது அப்போ நடக்கலை. ஒரு 8 வருஷம் கழிச்சு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். ஒன்றும் சார், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னேன். உடனே போய் இந்த கம்பெனியை போய் பாரு, இவங்க பண்ணுவாங்க இந்த படத்தை அப்படின்னாரு. அந்த கால் தான் இன்னைக்கு இந்த படம் வந்திருக்கு. அது அந்த கால் பண்ணது வேறு யாரும் இல்லை, மனோஜ் பினோ சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் இல்லைன்னா இந்த வாய்ப்பே எனக்கு வந்திருக்காது. ஒருத்தர் 8 வருஷமா என் மேலே நம்பியிருக்காருன்னா இட் இஸ் நாட் அ ஜோக். அண்ட் அந்த கால் சொன்னதுக்கு அப்புறமா நான் போய் பார்த்தது வந்துட்டு பாபி பாலச்சந்திரன் சார் தான் நான் போய் பார்த்தேன். அவரை போய் பார்த்தேன், அவருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ முதல் நன்றி பாபி சாருக்கு அண்ட் மனோஜ் சாருக்கு. இவங்க இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. அப்புறமா இந்த படம் எழுதிட்டு இருக்கும்போது யாரை வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட்டே எனக்கு இருந்ததே கிடையாது. என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி சாய்ஸ் வாஸ் வைபவ் சார். ஏன்னா எனக்கு வைபவ் சார் வந்துட்டு கொஞ்சம் நாளாவே தெரியும். இந்த படத்துக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பழக்கம். ஸோ இந்த படம் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு வைபவ் சார் தான் நல்லா இருக்கும் அப்படின்றது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா சரி, இந்த படத்துக்கு ஒரு ஹீரோயின் போடணும். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கெட்யூல்லாம் போட்டோம். ரொம்ப லிமிட்டட் ஸ்கெட்யூல் இருந்தது. ஏன்னா ஷூட்டிங் டேஸ், ஆர்டிஸ்ட் ஜாஸ்தி, டேட்ஸ் கம்மி அப்படின்னு இருக்கும்போது என்னன்னா என்னோட முதல் விஷயம் என்ன வேணும் அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து தமிழ் தெரியணும் அப்படின்னு இருந்தது. ஸோ தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினாக போடணும் அப்படின்னு இருக்கும்போது, அதுல்யா, யூ ஆர் த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் சாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அதுக்கப்புறமா அடுத்தது இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு நியூ கமரோட போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே அது பண்ணலாமா, என்னெல்லாம் ஃபுல்லாக சாய்ஸஸ் இருந்தது. எனக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ வந்துட்டு இமான் சார் வந்துட்டு மியூசிக்கில் வந்தது. இமான் சாரும் நானும் வந்துட்டு நாங்கள் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நாங்கள் ஸ்கூல் மேட்ஸ். அவர் எனக்கு சீனியர் ஸ்கூலில். ஸோ கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும், நல்லாவே தெரியும். எனக்கும் அப்பாவுக்கு பழக்கம். ஸோ வீட்லேயும் நல்லா தெரியும். ஸோ இமான் சார் வந்தது வந்துட்டு இட் வாஸ் அ வெரி பிக் பிரேக். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அது இல்லாமல் தி ஆன்சாம்பிள் ஆஃப் காஸ்ட், இந்த காஸ்ட் ஆனந்த்ராஜ் சாராக இருக்கட்டும், மொட்ராஜன் சாராக இருக்கட்டும், சுனில் சாராக இருக்கட்டும், ஜான் விஜய் சாராக இருக்கட்டும், கிங்ஸ்லி சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 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 5 படம் பண்ண ஒரு அனுபவம் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து. அண்ட் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு படம், முதல் படம், சாம் சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு படத்துலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ டேட்ஸு, கோஆர்டினேஷன், பெர்ஃபார்மன்ஸு, இது நடுவில் வந்துட்டு மழை, வெள்ளம், செட்டு டேமேஜ் எல்லாமே போய் முடிச்சு இன்னைக்கு வந்துட்டு உங்க முன்னாடி வந்துட்டு ஜூன் 20 அன்னைக்கு வரப்போகுது. இதில் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நம்மளோட மணிகண்டன் ப்ரோ வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டாக வராரு. இதில் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, இந்த படத்தில் வந்துட்டு 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒன்று மணி ப்ரோ இருக்காரு, இன்னொன்று சூர்யா இருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். 2 பேரோட நல்லாயிருக்கும், ரொம்ப ரசிப்பீங்க. சாம் சார் இருக்காரு, பிபின் சார் இன்னைக்கு வரல. மித்தபடி அந்த மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் டேட் இன்னைக்கு இல்லை. பட் தேங்க்யூ எவ்ரிபடி, இன்க்ளூடிங் நம்மளோட ஃபைட் மாஸ்டர் இருக்காரு. ரொம்ப இவர் பேர் தான் ஃபைட் மாஸ்டர், ரொம்ப குழந்தை அவர். ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பார் அவர். பேர் தான் ஃபைட் மாஸ்டர் அவருக்கு. ஸோ அசோக் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் த ஸ்டாஃப் ஹூ இஸ் ஒர்க்ட் பிஹைண்ட் த கேமரா, எவ்ரிபடி, தட் இஸ் மை க்ரூ. மை கேமராமேன் டிஜோ டாமி, ஹூ இஸ் டன் அ வெரி குட் ஜாப். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். நிறைய நல்ல படங்கள் பண்ணுறாரு, இப்போ பெருசாக பண்ணிருக்காரு. என்னோட ஆர்ட் டைரக்டர் அருண், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா என்னோட எடிட்டர் சுரேஷ், ஹீஸ் பீன் த பேக் போன் இந்த படத்துக்கு. நான்லாம் ஒரு விஷயம் யோசிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு எடிட் பண்ணி அவர் காமிக்கக்கூடிய அளவுக்கு அவர் பண்ணுவார்.
இவங்க 3 பேர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபு மணி ப்ரோ இருக்கிறாரு. மணி ப்ரோ ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அப்புறமா கோபால் சார், கருணா சார் இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இவங்கெல்லாம் இபி இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்க எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் என் கூட வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது சாமி சார், வேலு, பெருமாள், இவங்க எல்லாருமே, விக்கி, பிரகாஷ், இவங்க எல்லாருமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ டு பாபி பாலச்சந்தர் சார். தேங்க்யூ டு த பிரஸ் அண்ட் மீடியா. ஜூன் 20th படம் வருது, தேட்டரில் போய் பாருங்கள். எல்லாருமே பார்க்கலாம், ஃபுல் ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த விதமான ஒரு டபுள் மீனிங்கோ எதுவுமே கிடையாது. நத்திங் லைக் தட். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சார் வைபவ் சார், சார். எப்பவுமே உங்களோட இது வந்து ஏபிசி சென்டர், உங்களுக்கு எது பிடிச்ச சென்டர்? ஏன்னா நீங்க வந்து படம் சொல்லும் போது சில விஷயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் அடிச்சு காலி பண்ணிட்டு போவேன்ட்டு. இது சொல்லிருக்கேனா? ஆமா, அந்த ஒரு படத்திலேயே சொல்லியிருக்கீங்க. இந்த புரியல. வெங்கட் பிரபு படத்துல ஒரு லாஸ்ட் சீன்ல வந்து கடத்தின் போவார் ஜெய், ஓகே சரிங்களா? அந்த சீன்ல வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு? ஏபிசி எல்லா சென்டரும் ட்ரை தான் ஒன்றும் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நல்ல ஏல எல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்கு. பில நெக்ஸ்ட் இந்த படத்து வழியா வந்துடும். நம்பிக்கை இருக்கா உங்க மேல? இருக்குங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்க 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 நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன சொல்றதுன்னு தெரியல. வைபவ் சார், நீங்க நல்லா சுரங்கம் தோணுனீங்க. ஆனா அண்ணன் தண்ணி அடிச்சுட்டே ஜாலி பண்ணிட்டு இருந்தாரு. என்ன அவருக்கு சேர்த்து நீங்க தோணுனீங்களா சுரங்கத்தை? ஆமா, அவனுக்கு சேர்ந்து பண்ண இந்த படத்துல பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்ல வந்து அவன் அப்படிதான் இருப்பான் லைட்டா எப்பயுமே. அவன் பேரு இது இருக்கு, என்னது, குடிக்குமார் அப்படின்ட்டு. நல்லா பண்ணியிருப்பான், நல்ல ஆக்டர் ஆயிட்டான். அதாவது பெருமையான விஷயம். ஜென்ரலா அண்ணன் சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாவுக்கு, அவன் டெய்லி ஷூட்டிங் போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார், நீங்க நடிச்சு நிறைய படங்கள் வந்து உங்க நீங்க கதை கேட்டிருப்பீங்க, ஆனா கை நடுங்கி போயிருக்கும். சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எந்த படம் சார் நினைக்கிறீங்க நீங்க? நீங்க சூஸ் பண்ண படத்துல ஏதாவது படம் வந்து கை நழுவி போயிருக்கும், நீங்க நடிச்சிருந்தா, இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவல்ல இருந்திருக்கும் அந்த படம், எந்த படம் நினைக்கிறீங்க? அந்த லிஸ்ட் நம்ம தனியா ஒரு 1 hour இன்டர்வியூ வச்சுக்கலாம். வைபவ் சார், இந்த படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம், இதுவும் பேங்க் கொள்ளையடிக்க படம். இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது, வடிவேல்ல நடிச்ச படம், அதுவும் இந்த மாதிரி கொள்ளையடிக்க படம். சுந்தர்சி சார் படம். சுந்தர்சி படம். அந்த படம் பார்க்கும்போது என்ன நினைச்சீங்க? இல்ல, அது டோட்டலா வேற ஜானர். அது வந்து வில்லேஜ் அந்த சைட்ல இருக்கும். அவர் ஸ்டைல்ல வடிவேல் சார் அவரு கலக்கியிருப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு சிட்டில ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலா அது வேற, இது வேற, வேற ஜானர்ஸ். நல்ல ஃபன் ஃபில்லா இருக்கும் இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்.